இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இருந்து உங்கள வந்து நாங்க சந்திக்கிறோம் இந்த வீடியோல. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்கள மறுபடியும் நான் மீட் பண்ணதில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி உனக்கு, நாளைக்கு எனக்கு அப்படின்ட்டு. அதாவது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு வீடுங்க. யூடியூப் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இந்த வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறது, கேட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஜோசப் தான் பெயிண்ட் பண்ணான். தம்பி வந்து இது பார்ட் டைமாக எடுத்து பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கான். இந்த வீட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது அப்பா தான் இதோடைய வேலையை பார்த்தாரு. அவர் லாஸ்ட்டாக பார்த்த வேலை இது தான் பெயிண்டிங் பண்ணும்போது. அவர் சண்டே லீவுங்கும்போது இங்கே வந்து பெயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் அப்பாவுக்கு வந்து கால் உடஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் அண்ணா, சக்திவேல் அண்ணான்னு சொல்லலாம் அவங்க பேர். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் எங்களுடைய என்ன சொல்லலாம், எங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் எங்களுடைய லைஃப்பில். அப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு. ஹவுஸ் ஓனர் தான், ஆனால் எங்களுக்கு அவ்வளோ அவர் க்ளோஸ், இன்னும் வரை க்ளோஸாக இருக்கிறாங்க அண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்து தான் நம்ம வந்து காலி பண்ணோம். ஏன்னா 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்தோம். ஒரு தண்ணி ப்ராப்ளம், அதுக்கப்புறமா நெய்பர்ஸோடைய சுச்சுவேஷனால தான் அங்கேருந்து காலி பண்ணணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதை வந்து வார்த்தையால் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஒரு வீடு காலி பண்ணி போகும்போது அதில் இருக்கிற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப நம்மளுடைய குடும்பத்தையே பாதிக்கும். அதுதான் உண்மை. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வீடு. இங்கே தான் நான் நிற்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுப்பு வச்சு, விறகு வச்சு, தேங்காய் மட்டை எல்லாத்தையும் வச்சுமே குக் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டது இந்த இடம் தான். அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆகுது. ஆனால் நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் தொடங்கும்போது நம்மளுடைய சமையல் ஃபுல்லாக மாடியில் தான் விறகு வச்சு அடுப்பில் வந்து நம்ம சமைப்போம். பஜ்ஜி போடுறது, சாப்பாடு செய்கிறது, கருவாடு குழம்பு செய்கிறது, மீன் குழம்பு செய்கிறது, கறி குழம்பு செய்கிறதுன்ட்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த மாடியில் மட்டுமே ஒரு 200 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம் நம்ம சேனலில். அது மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப பங்களிப்பு தந்தது. இந்த வீடை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஹவுஸ் ஓனர் எல்லாமே வேறு லெவல். சூப்பராக சில பேர் நல்லா அமைவாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க குடித்தனக்காரர்கள் நல்லா இல்லைன்னா அதுவும் ஒரு மைனஸ் ஆகிடும். சில டைமு குடித்தனக்காரங்களெல்லாம் நல்லா அமைஞ்சா ஹவுஸ் ஓனர் நல்லா அமைய மாட்டாங்க. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த வீட்டில் இருந்து நாங்கள் வெளியில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா எனக்கு 21 வயசு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம். இந்த வீட்டு காலி பண்ணி நாங்கள் வரும்போது எனக்கு 26 வயசு. எனக்கும் சாமுக்கும் ஒரே ஏஜ்னால அப்படி தான் நாங்கள் காலி பண்ணி நாங்கள் வந்தோம். ஜோசப் வந்து அப்போ தம்பிக்கு ஒரு 21 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ரொம்ப கம்மி வயசு தான், ஒரு 19 வயசுக்கிட்ட இருந்திருக்கோம். அது மாதிரி சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ண இடம். நாங்கள் இப்போ போய் நாங்கள் என்ன பண்ணோன்னா 3 பேரும் மாடியில் இருந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். நாங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும்போது எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு எங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க எங்களுக்காக பொறுத்துக்கோங்கன்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் நாங்கள் எந்த ப்ராப்ளம் பண்ணாமல், சண்டைலாம் போடாமல் அழகாக மூவ் பண்ணி வெளியில் வந்தோம். அது நம்ம வந்ததுனால தான் இப்போ அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். நம்ம வந்து பிறருடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் அவங்க நம்மக்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்கும்போது நம்ம பண்ணணுன்ட்டு நாங்கள் பண்ண விஷயம் அவருக்கு எங்களை ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் வரை எங்களுடைய உறவு கட்டே ஆகலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இன்னுமே அவங்க நம்ம டச்சில் இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த வீட்டுக்கு மேலே போய் பார்த்துட்ருக்கோம். அண்ணா வந்து சொன்னாங்க, மேலே போய் பாருங்கள், வீடை பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் போனது பார்த்தா அதுன்ட்டு இவாஞ்சலினியும் ஜோசப் வந்து வீடியோ காலில் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் மாடியெல்லாம் சுற்றி காட்டிகிட்ருக்கோம். ஆனால் இவாக்கு வந்து புரியல. ஏன்னா அட் டைமில் நாங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கோமா, வீடியோவில் இருக்கவங்களுக்கு ஹாய் சொல்லுவாமா சொன்னால் இவா வந்து ஹாய் சொல்லிகிட்ருக்கா. ஜோசப் வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த இடத்துல தான் நாங்கள் இளநி பறிப்போம், இங்கே விளையாடுவோம் அப்படி இப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அது அவகிட்டையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப ஆசை வச்சுட்டோம். அந்த வீட்டை விட்டு காலி பண்ணும்போது நான் ஒன்றே தான் கற்றுக்கிட்டேன். வாடகை வீடு வந்து நமக்கு சொந்த வீடு கிடையாது. நம்ம வந்து எப்போயுமே சாம் வந்து சொல்லுவாங்க, பாசிங் க்ளவுட்ஸ், நம்ம வந்து கடந்து போகிற ஒரு மேகம் தான். இந்த உலகத்தில் இருக்கிறவரை அப்படி தான். அதே மாதிரி தான் இந்த வீடும் நம்மளுக்கு வந்து நிரந்தரமே இல்லை. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்து நம்ம உட்காருவோம் பார்த்திங்களா, அப்போ தான் நமக்கு விருப்பப்பட்டது எல்லாமே செய்ய முடியும். அதுவரை நம்ம வந்து வாடகை வீட்டில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு நிலைமை தான்.
ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பறவை அடைப்பட்டுரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிலைமைகள். அது வந்து நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருந்து காலி பண்ணும்போது சரியான ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அப்பா அம்மா கூட ஒரு 7 இயர்ஸ் வந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். குக்கிங் எல்லாம் தனியாக பண்ணாலும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டில் வந்து 2 கிச்சன் உண்டு. பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நம்மளுடைய கிச்சன் டூர், ஹோம் டூர் எல்லாம் போட்டிருக்கோம். பழைய வீடியோஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாட்களெல்லாம் இருக்குது. அப்படி தான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்குல்ல, வீடோட கற்றுக்கிட்டோம். எந்த வீடுமே நம்ம வீடு இல்லை, நம்ம பேர் ஆசை வைக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது, இங்கே தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம்னு நினைக்கக்கூடாது. வாடகை வீட்டில் இருக்கிற குறிப்பாக இப்போல்லாம் பாருங்கள், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில் சொந்தம், இதுதான் நம்ம வீடு, நம்ம இப்படி வச்சுக்கிறோம் அப்படிலாம் தோணவே இல்லை எனக்கு. நமக்கு ஒரு சொந்த வீடு வரும்ல, அப்போ அதை பத்திரமா வச்சுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி அடிபட்டாச்சுல, சின்ன வீடு இருந்தாலும் சொந்த வீடு தான் நிரந்தரம். அந்த ஃபீலிங் தான். இந்த வீட்டோடய புதைச்சிட்டு வந்துட்டு கடைசி இங்கே போட்ட வீடியோ அந்த மட்டம் மேலே உட்காந்து பேசி போட்டோம், அதோட அவ்வளோதான் போட்டோம். வீடு காலி பண்ண போகிறோம். அசிரியா ஜாலியாக வச்சுப்பான். எங்க பழைய மெமரி. ஆனால் புதுசா இப்படிதான் படுத்து கிடப்போம். எந்திரி கிலோரியா, கீழே ஊந்துடாத, எந்திரி. என்ன ஏமா இப்போ இங்கே இருந்து பார்த்தா எல்லாருமே அசிங்கமாக நினைப்பாங்க. நான் அப்போ மான சூடு சொன்னேன், நானே வந்து படுத்து கிடந்துருக்கோம். சரிவா போகலாம், காலு கையெல்லாம் தெரிஞ்ச. ஐயா கீழே வாங்கய்யா. சரி கீழே இறங்கி வா, பார்த்து. என்ன அது ஓட்ட ஓட்டே இருக்கு? இதாங்க எல்லாமே. இந்த சுவிட்சை இது தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்ட் ஷாக் அடிக்காது, மனுஷங்க தான் ஷாக் அடிப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு கூரையாக இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஏன்னா அது சொந்த வீடு, அதுக்கு இருக்கிற மதிப்பு வந்து வேறு தான். இப்போ வந்து அந்த வீட்டில் நாங்கள் ரசித்த சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றி ஐயா. அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றி ஐயா. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. உம்மை